முத்தார தேவியை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். கோயில்களில் வந்து செல்ஃபோன் பேசலாமா? ஒரு சிறிய பதிவு. இது என் மனசில் வந்து ரொம்ப காலமாக தட்டுப்பட்டே இருக்குது. இதை மக்களுக்கு பதிவாக சொல்லணும் அப்படின்ட்டு. கோயில்களில் வந்து நீங்கள் செல்ஃபோன் கோயிலுக்கு போகும்போது கொண்டு போகாமல் இருப்பது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து கோயிலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை உங்கள் தெய்வத்தில் வந்து நம்ம சொல்லி மண்டாடணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம கோயில் பக்கமே போகிறது. அப்போ சாமி கும்பிட போகிற நேரங்களில் வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். அந்த நேரங்கள் வந்து சில பேர் செல்ஃபோன் எடுத்து, ஹலோ என்ன பண்ணுறீங்க, அப்படியா என்ன வந்துட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. இது தவிர்ப்பது நல்லது. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து கோயிலில் வந்து ஒரு பிரச்சனையை நோக்கி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஆள் ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, உங்கள் கவனம் வந்து அந்த பிரச்சனை நோக்கி தான் இருக்குமே தவிர, உள்ளே இருக்கிற தெய்வத்திட்ட நீங்கள் என்ன சொல்ல வந்து என்ன வேண்ட வந்தீங்களோ அந்த விஷயத்தை நீங்களே மறந்துடுவீங்க. சரி, இதோட போகாது. அப்போ வந்து சுற்றி ஒரு 50 பேர் இன்னும் சாமி கும்பிட்டுருக்குறாங்கன்னா அவங்களுக்கும் அது சிந்தனை வந்து சேதரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரிங்டோன் வச்சுருப்பீங்க, ரெண்டக்கான்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னாச்சுன்னா, இவங்க வந்து உள்ள சாமி கும்பிட்டுருக்கவங்க டக்குன்னு என்னடா அந்த பாட்டு வருதுன்னு அதை யோசிப்பாங்க. யோசிக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்க மனநிலை எல்லாமே வந்து சினிமா சம்மந்தப்பட்ட துறைக்கு போயிடும். கோயிலில் இருக்கிற ஆன்மீகத்தை நோக்கி இருக்காது. அப்போது எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் கோயிலில் வந்து அவங்க பிரச்சனை சொல்ல வந்திருப்பாங்க. அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் செய்கிற அந்த ஒரு விஷயத்தால் வந்து அங்கே இருக்கிற அனைவருமே வந்து கவனம் வந்து உங்களை நோக்கி திரும்பும். உங்களை நோக்கி திரும்பும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து என்ன பிரச்சனைக்காக சாமி கும்பிட வந்தாங்களோ அந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் நினச்சிட்டுப்பீங்க, நம்ம சாமி கும்பிட வந்தோம், சாமி கும்பிட்டாச்சு, எல்லாம் சிறப்பாக கும்பிட்டோம், அபிஷேகம் ஆராதனை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டு வெளியே வருவீங்க. ஆனால் நீங்கள் கேட்ட வரவங்க வந்து தெய்வத்தை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிட முடியாமல் நீங்கள் வந்து வர்ற ஃபோனையே நினச்சிட்டுப்பீங்க, என்னடா அந்த பிரச்சனையோட ஃபோன் வந்துட்டு இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் கெட்டு சுற்றி இருக்கிற பக்தர்களும் கெடணுமா? கண்டிப்பாக அது வந்து பாவத்தில் வந்து பாவத்து செயலாக தான் மாறுமே தவிர உங்களுக்கு புண்ணியத்தில் வந்து சேர வாய்ப்பே இல்லை. அப்போ சில பேர் வந்து சைலண்டில் போட்டிருப்பாங்க. நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். சைலண்டில் போட்டு பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அப்போ சைலண்டில் போட்டு பாக்கெட்டில் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு கால் வரும், வைப்ரேட்டிங்கில் வந்து கர்ன்னு இறஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இறஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து யாராக இருக்கும் ஃபோன் போட்டிருப்பா, யார் ஃபோன் போடான்னு தெரியலையே, அந்த பதட்டத்தில் நீங்கள் அந்த ஃபோன் யாராக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையில் இருப்பீங்களே தவிர உள்ளே இருக்கிற தெய்வம் என்ன தெய்வங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க, என்ன சொல்ல வந்தங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போது இதனால் வந்து உங்களுக்கும் பாதிப்பு, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. அப்போ வந்து செல்ஃபோனை வந்து நீங்கள் ஆஃப் செய்து விட்டு நீங்கள் வந்து கோயில் சாமி கும்பிட வரலாம், அல்லது செல்ஃபோன் கொண்டு வராமல் இருப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி தான் சாமி கும்பிட வர்றோம். அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம சாமிகிட்ட சொல்லி வரங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளே வந்து நீங்களும் கெட்டு சுற்றி இருக்கிறவங்களும் கெட்டு யாருக்குமே மன நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்க வேண்டாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நிறையா பக்தர்களை பார்க்குறோம், நிறையா பேர் கோயிலில் சாமி கும்பிடும்போதெல்லாம் பார்த்தா செல்ஃபோன் எடுத்துகிட்டு அப்போ தான் அதுவரை செல்ஃபோன் சத்தமெல்லாம் இருக்கும். அப்போ தான் எடுத்து ஹலோ ஆமாம் மச்சான் என்ன வர்ற மச்சான் அப்படி இப்படின்னு அந்த கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு சுற்றி இருக்கிற மனநிலை பாதிக்கப்படாமல் இருக்கணும்ல. இப்போ வந்து நம்ம தெய்வத்திட்ட கும்பிட வர்றது காரணமே அதானே. உங்களால் இந்த வர்ற செல்ஃபோனால் வந்து நீங்களும் கெட்டு சுற்றி இருக்கிறவங்களும் கெடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த செல்ஃபோனை வந்து நீங்கள் கொண்டு வராமல் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா எல்லோருக்கும் நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கும் அந்த தெய்வம் வந்து வரம் கொடுக்கும். நீங்களும் ஒரே மனசை வந்து எல்லாருமே வந்து இறை வழிபாடு பண்ணுற நேரங்களில் வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தான் சாமி கும்பிட முடியும். அப்படி கும்பிட்டா தான் வரம் கிடைக்கும். சும்மா நீங்கள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட வந்துட்டு பூஜையை பார்த்துக்கிட்டே அங்கே வந்து செல்ஃபோனில் அந்த ஆள் ஃபோன் போட்டானே கடன் கேட்பானோ இல்லை கடன் கொடுக்கணுமோ இப்படி நீங்கள் சிந்திச்சிருந்தீங்கன்னா எப்படி வரம் கிடைக்கும்? இது வந்து எனக்கு ரொம்ப காலமாக சொல்லணும்னு தோணுச்சு நண்பர்களே. அதான் ஒரு பதிவாக பேசிட்டேன். இப்போ கோயில்களுக்கு வரும்போது செல்ஃபோன் கொண்டு வராமல் இருப்பது நல்லது. உங்களுக்கும் நல்லது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. எல்லோருக்கும் முத்தாரமான அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.